ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பக்கலாவா தான் பண்ண போகிறோம். இது டர்க்கிஸில் ட்ரெடிஷ்னலான ஸ்வீட். இது நம்ம வீட்டிலையே எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பக்கலாவா செய்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. அதையும் இந்த வீடியோலையே நான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி சூப்பராட்டு பக்கலாவா செய்யலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 2.5 கப்பு அரிச்ச மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிடலாம். உப்பு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகட்டும், அதனால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்கக்கூடிய அந்த சீடெல்லாம் எடுத்துட்டு அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நார்மலான தண்ணீர் ஊற்றி நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். சில பேர் பால், முட்டை இதெல்லாம் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் சேர்க்கலை. இந்த மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்தாச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல சாஃப்டாட்டும் இருக்குது. கையில் ஒட்டவும் கூடாது. ஏன்னா இதை நம்ம பரத்த தான் போகிறோம். அதனால் ஒட்டிகிட்டே இருந்தனா நமக்கு பரத்ததுக்கு ஈஸியாட்டு இருக்காது. மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 20 நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சிடலாம். பக்கலாவாக்கு உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங்க்கு நான் பதாமும் பிஸ்தாவும் கேஷ்யூவும் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீனியும் போட்டு இதை பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடிச்சிருக்கேன். நல்ல நைஸ் பவுடராட்டு பொடிக்கக்கூடாது. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து அதில் 100 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். இந்த பட்டரை உருக்கி எடுத்துக்கிடலாம். இதுக்கு கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயிலும் நான் சேர்த்துருந்தேன். அது வீடியோ மிஸ் ஆகிட்டு. மாவை பரத்ததுக்காக வேண்டி நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் கண்டிப்பாட்டு தேவை. 20 நிமிஷம் போல் ஆயாச்சு. மாவு நல்ல சாஃப்டாட்டு இருக்குது. இனி இதை சின்ன சின்ன உருண்டைகளாட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். பக்கலாவா செய்ய வந்துட்டாலே நம்ம கரெக்ட் டைம்லையே எல்லாமே செய்திடணும். 20 நிமிஷம்னா 20 நிமிஷம்தான் கொடுக்கணும். இதே சைஸுக்கே நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டேன். எனக்கு 2.5 கப்பு மாவுக்கு 20 உருண்டைகள் வந்திருக்கு. உருட்டி வச்சுருக்கக்கூடிய உருண்டைகளை கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பரத்தி எடுக்கலாம். மைதா மாவில் செய்கிறதுனால பரத்தி எடுக்கிறதுக்கு ஈஸியாட்டே வரும். நல்ல நைஸாட்டே பரத்தி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நைஸாட்டே எல்லாத்தையுமே பரத்தி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே பரத்திட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். பரத்தி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை எடுத்து ஒவ்வொன்றா நம்ம அடுக்கி வைக்கலாம். அடுக்கி வைக்கும்போது ஒவ்வொரு மாவுக்கு இடையிலையும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை தூவிக்கிடணும். பரத்தி வச்சுருக்கக்கூடிய 20ஐயும் சேர்த்தே நம்ம வச்சிடலாம்.
ஒவ்வொன்றுக்கு இடையிலையும் கார்ன்ஃப்ளவர் மாவு கண்டிப்பாக போடணும். அப்போ தான் பிரித்து எடுக்கும்போது வரும். இருபதையும் சேர்த்தே அடுக்கியாச்சு. இனி வந்து இதையும் பரத்தி எடுத்துக்கிடலாம். எந்த பிளேட்டில் வைக்க போகிறோமோ அந்த பிளேட் சைஸுக்கு இதை வந்து பரத்தணும். பரத்தும்போது கஷ்டமாட்டெலாம் இருக்காது, ஈஸியாட்டு தான் இருக்கும். ஸ்லோவாகவே விரித்தா போதும். இந்த பக்கலாவா ரெசிபி நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமே நல்ல சூப்பராட்டு வந்திருக்கு. ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டுட்டு வந்தால் போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பரத்தி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம அதை அப்படியே விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிட்டோம்னா எல்லாம் ஒட்டி பிடிச்சிரும். பிரித்து எடுக்கும்போது கஷ்டமாயிரும். அதனால நம்ம வந்து உடனேயே பிரித்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். நான் வந்து இந்த பேனில் தான் வைக்க போகிறேன். சில்வர் பிளேட்டில் கூட வைக்கலாம். எனக்கு இந்த சைஸுக்கு பிளேட் இல்லை, அதனால தான் நான் வந்து இந்த பேனே எடுத்திருக்கேன். இதுலேயும் பட்டர் அப்ளை பண்ணிடலாம். பரத்துனது பேன் சைஸுக்கு கரெக்டாட்டு வந்துட்டு இனி வந்து ஒவ்வொன்றா பிரித்து எடுத்துடலாம். பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல நைஸாட்டு இருக்குது. பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேனில் போட்டுட்டு ஃபுல்லாக விரித்து விட்டுறலாம். இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே நம்ம வந்து உருக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த பட்டரை அப்ளை பண்ணணும். பட்டர் வந்து ஆறுனாலும் பிரச்சனை இல்லை, சூடோடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபுல்லாட்டு பட்டர் அப்ளை பண்ணிடலாம். பட்டர் அப்ளை பண்ணினதுக்கப்புறமா அடுத்ததையும் எடுத்து அதுக்கு மேலே வைக்கலாம். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து பட்டர் அப்ளை பண்ணணும். இப்படியே 10 எண்ணம் வைக்கணும். 10 எண்ணம் வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங் வைக்கணும். ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்கு மேலே 10 எண்ணம் வைக்கணும். சில பீஸ் வந்து கட்டை நெட்டைமாக தான் இருக்கும், நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் எதுவுமே விழலை. அப்படியே உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். கட் பண்ணும்போது அந்த ஹோல்ஸ் இருந்தாலும் வெளியில் தெரியாது. இதே மாதிரியே ஒவ்வொரு லேயருக்குமே பட்டர் அப்ளை பண்ணணும். பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம பரத்தி வச்சுருக்கக்கூடியது பிரிக்கிறதுக்கு சூப்பராகட்டே வருது. நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபி, ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. 2.5 கப்பு மாவுக்கு எனக்கு இந்த பேன் சைஸ் வந்து கரெக்டாட்டு இருந்தது. நீங்கள் அதிகமாட்டு மாவு எடுத்தீங்கன்னா பேன் சைஸும் பெருசாட்டே இருக்கணும். இப்போ வந்து நான் 10வது பீஸ் வச்சாச்சு. வச்சுட்டு மேலே வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கதை ஃபுல்லாட்டு தூவி விட்டுறலாம். ஃபுல்லாக போட்டுட்டேன். இனி கொஞ்சம் போல் இருக்கட்டும், இது வந்து மேலே டெக்கரேஷனுக்கு யூஸ் ஆகும்.
மீதமாட்டி இருக்கக்கூடிய 10 பீஸையும் இதுக்கு மேலே ஒவ்வொன்றாட்டு பட்டர் அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக 20 பீஸையுமே வச்சாச்சு. வச்சுட்டு இதுக்கு மேலேயும் பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறலாம். இந்த பட்டர் சேர்க்கறதுனால தான் இந்த பக்லாவா வந்து நல்ல க்ரன்ச்சியாட்டு வரும். மேலே வந்து கொஞ்சம் தாராளமாகவே பட்டர் அப்ளை பண்ணிக்கிடலாம். மீதி இவ்வளவும் இருக்குது, இது வந்து வேண்டாம். இனி இதை வந்து கட் பண்ணிடலாம். டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணணும். இதை நான் வந்து ஓடிஜியில் தான் வைக்க போகிறேன். ஓடிஜி வந்து 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கேக்குக்கெலாம் எப்படி பேக் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் வச்சா போதும். ஆனால் கேக்குக்கு வந்து ஒரு 1/2 ஹவர்லேயே ரெடி ஆயிரும். இது வந்து 50 நிமிஷம் கரெக்டாக ஆகும். 50 நிமிஷம் ஆகும்போது தான் அந்த மேலெல்லாம் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். ஷார்ப்பான கத்தி வச்சே கீழே வர கட் பண்ணிடணும். எல்லாம் சூப்பராக கட் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம ஓவனில் வச்சிடலாம். ஓவனில் வச்சாச்சு. ஒரு 50 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். பக்லாவாக்கு மேலே ஊற்றுறதுக்கு சிரப் ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு 1/2 கப்பு சீனி எடுத்திருக்கேன். சேமாட்டு 1/2 கப்பு தண்ணீர் ஊற்றி இதை வந்து கொதிக்க வைக்கலாம். குலாப் ஜாமுனுக்கெலாம் எப்படி சிரப் ரெடி பண்ணுவோமோ அதில் இருந்தும் கொஞ்சம் அதிகமாட்டு நம்ம அடுப்பில் போட்டுக்கிடணும். பக்லாவா சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. வெளியில் எடுத்து 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. சுகர் சிரப்பும் கொஞ்சமாக ஆறிட்டு அதை இப்போ மேலே அப்படியே ஊற்றிடலாம். சுகர் சிரப்லையும் சூடு இருக்கணும், நல்லா ஆறிடக்கூடாது. இந்த சுகர் சிரப் எல்லாம் பக்லாவால் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்டியாட்டு இருக்கும். எடுத்து வச்சுருந்த நட்ஸ் பொடியை மேலே டெக்கரேட் பண்ணிடலாம். நான் வந்து பதாமும் பிஸ்தாவும் கேஷ்யூவும் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமான நட்ஸ் வகைகளை சேர்த்துக்கிடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சாப்பிடவும் நல்ல டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.